இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் விக்ரம் பிரபு. இயக்குனர் பிரபு சாலமனால் கும்கி என்ற மாபெரும் வெற்றி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான விக்ரம் பிரபு கடந்த 13 ஆண்டுகளில் மணிரத்னத்தினுடைய பொன்னியின் செல்வன் உட்பட பல முக்கியமான படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். உங்க 2 பேரையும் நான் தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். போ தோ அது வரைக்கும் போ. சார், எந்த பொண்ணையும் இந்த மாதிரி பீச் ரிசார்ட்லாம் கூட்டிட்டு வந்ததில்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவான்னு இவ்வளோ ஷாக்காக கேட்குற? சிவாஜி குடும்பத்து பிள்ளை என்பதால் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற விக்ரம் பிரபு அந்த அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய திரைப்பயணத்திலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். நடிப்பு அப்படின்றதுக்கு இலக்கணமாக இருந்தவருடைய குடும்பத்து பிள்ளை நீங்கள் நடிக்க வந்ததுக்கு அதுதான் காரணமா? அது மட்டும் காரணம் இல்லை. சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகி பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா. ஆனால் அதுலேருந்து எந்த அளவுக்கு வெளியில் வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை வெளியில் வச்சுருந்தாங்க பசங்களா. அப்படியா? ஆமாம். படித்து என்ஜினியரு, டாக்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆகுங்க அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே வளர்த்தது. தாத்தாவும் சரி, பாட்டியும் சரி. சினிமா வேண்டான்றதுல சினிமாவை பற்றியே பேச மாட்டாங்க. எங்ககிட்ட சினிமாவை பற்றியே பேச மாட்டாங்க. ஆனால் டெய்லி பார்க்குறது எல்லாமே வந்து சினிமா தான். தாத்தா ஷூட்டிங் போகிறது பார்ப்போம், நான் அப்பா ஷூட்டிங்லேயே இருக்கிறத பார்ப்பேன். ஸோ எப்போது தான் அப்பாவை பார்க்க முடியும். தாத்தாவோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லாம் கொஞ்சம் தான். பட் அவங்க வயசாக ஆக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அதிகம். தாத்தா வந்து அவங்களோட படம் சரஸ்வதி சபதம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு, சாந்தியில் ரிலீஸ் ஆச்சு. போனேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் வந்து அந்த டைமில் தாத்தாவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தேன். பட் ஆனால் சினிமா பக்கமே போகாமல் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக ஆகி இங்கேருந்து சாண்டியகோ போய் சாண்டியகோவில் ஒரு 3rd ஆப்ஷனாக ஃபில்மாக வச்சுருந்தேன். ஸோ அங்கே நீங்கள் சொல்லணும் என்ட்ரன்ஸுக்கு போட போது ஃபஸ்ட் என்ஜினியரிங், இன்னொரு என்ஜினியரிங், அதுக்கப்புறம் 3ஆவதாக ஃபில்ம் அண்ட் நியூ மீடியான்னு போட்டு வச்சுருந்தேன். அங்கே போன டைமு கரெக்டாக அந்த 9/11 நடந்துச்சு நியூயார்க்கில். ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை நிறையா செக் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில். ஸோ இந்த இன்ஜினியரிங்காக தான் வந்திருக்கேங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. பட் இன்ஜினியரிங் கிளாஸஸ்லாம் எடுக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு சம்மரில் ஒரு தியேட்டர் கிளாஸ் எடுத்தேன். தியேட்டர் கிளாஸ் எடுத்து அதில் மட்டும் சென்டமே, மித்தது எல்லாத்துலேயும் வந்து ஒரு B+A அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ எதுக்கு இதை நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை ஏன் செய்யாமல் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த செமஸ்டர்லேயும் இன்னும் ஒரு 2 தியேட்டர் கிளாஸ் எடுத்தேன். எடுத்துகிட்டு அதுலேயும் சென்டம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து உட்காந்து ஒரு இமெயில் தட்டி விட்டேன் அப்பா பெரியப்பா எல்லாருக்கும். இல்லை, நான் பண்ணணுன்னு வந்தது வேறு, பண்ண போகிறது நம்ம இருக்கிற ஒரு ஃபீல்டில், இதெல்லாம் நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன்னு சொல்லி ஒரு இமெயில் போட்டேன். ப்ளீஸ் டூ வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதை நோக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்தது தான். ஆனால் டைரெக்ஷன் பக்கம் தான் போனேன். டைரெக்ஷன் வேறு இறங்கணுங்கிற ஒரு இதில் தான் இறங்கினேன். அப்படி தான் வந்து விஷ்ணுவர்தன் சாரோட சர்வம்ங்கிற படம் வந்து சேர்ந்தேன். பட் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இடித்து பிடிச்சி ஆக்டிங் வேறு வந்துட்டேன். பட் இங்கே சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் பார்த்த தாத்தாவுடைய படப்பிடிப்பு இது முதல் படப்பிடிப்பு? நம்ம கஸ்தூரி ராஜா சார் இந்த கரகாட்டம் ஆடுற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஃபுல் கரகாட்ட வேஷத்தில் நாங்கள் அதை போய் பார்த்தேன். அந்த ஆடுறதும் அந்த தலையில் பேலன்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பேசுகிறது எல்லாம் ஒரு 2-3 சீன் வேறு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே ஒரு எக்ஸாமில் போய் உட்காந்தா அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் தெரியுமா, அந்த டென்ஷனில் அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஞாபகம் என்ன இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன். அந்த கோடை, ஊட்டி அந்த சைட்லாம் தாத்தா ஷூட் பண்ண போது கூப்பிடுவாங்க.
போவோம். பட் அது ஒரு மாதிரி தூரத்தில் நடந்துகிட்டு இருக்கோம், நாங்கள் தூரத்தில் இருப்போம். பட் ஃபஸ்ட்டு ரொம்ப தெளிவாக பார்த்தது இதுதான். தாத்தா கூட உட்காந்து அவருடைய படங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களோட நான் பார்த்ததே இல்லை, பாட்டியோட பார்த்துருக்கேன். ஓ. பாட்டி வந்து அந்த டைமில் விஹெச்எஸ் கெசட் Tape. ஆமாம் கலெக்ட் பண்ணுவாங்க தாத்தாவோட படங்கள். ஸோ அவங்களோடய உட்காந்து எப்படியும் ஒரு 100-110 படங்களுக்கு மேலே நிச்சயம் பார்த்துருப்பேன். தாத்தா கூட வந்து படங்கள் அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்க பிடிக்கும். ஸோ என்னை தான் கூப்பிட்டு அப்போது லேசர் டிஸ்க், அந்த பெரிய டிஸ்க் இருக்கும்ல, அதை வந்து டேய் தம்பி இதை எடுத்துகிட்டு வா அதை எடுத்துகிட்டு வா. அவங்களுக்கு வந்து இந்த பேரெல்லாம் வராது சரியா. ஸோ அதனால் ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம கோனன் த பார்பேரியன், இவர் நம்ம ஆனல்ட் ஸ்வார்ஸ்நெகருக்கு இதே அவன் கோனன் படம் அதை இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வேண்டான்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட படம் வேண்டாமோட படம். ஸோ அந்த மாதிரி இந்த சக் நாரிஸ், அப்புறம் இந்த ஸ்டெலான், இந்த படங்கள்லாம் நிறைய பார்ப்பாங்க. ஒரு ஒரு ஹை இதுதான் அவங்களுக்கு. சும்மா அந்த டைமில் உட்காந்து பார்க்குறதுக்கு. ஈவினிங் தூங்காமல் இருக்கணும், ஒரு படம் பார்க்கணுன்னா கூப்பிட்ருவாங்க. நாங்களும் ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னு நவுத்தி ஒதுக்கி வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அவங்களோட அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணது ஜாஸ்தி. காலையில் சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து உட்காருவாங்க நடு ஹாலில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்போ உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்டு வந்து கையெல்லாம் அமுக்கி விட சொல்லுவாங்க. இப்போ நீங்களே வந்தாலும் யாராவது கெஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களும் நாங்களாம் வந்து உட்காந்து அங்கே கால் அமுக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் ஸ்பெண்ட் பண்ண டைம் தாத்தாவோட ஜாஸ்தி. நீங்கள் நடிக்க வரணும்னு சொன்னப்போ உங்கள் ஃபேமிலியில் மிகுந்த ஆதரவாக இருந்ததெல்லாம் யார் யார்? ஐ திங்க் ஆதரவுங்கிறது வந்து எப்போவுமே இருக்கும் ஃபேமிலியில். பட் ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி தெரியும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்பா கேட்டாங்க. இது நிறைய இருக்குடா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன் இல்லை அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு நம்பிட்டு தான் வரேன். ஏன்னா ஒரு வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் டைரெக்ஷனில் இருந்திருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரி ஓரளவு கற்றுக்கிறதுக்காக தான் இது உள்ளார இறங்கினதே. ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆக்டிங்னு ஒரு மாதிரி இழுக்குது, போய் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா காலேஜில் பண்ணது பேச்சுலர் ஆர்ட்ஸ் அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அங்கே எல்லா விஷயத்தையும் தொட்டாச்சு. ஆக்டிங், அட்வான்ஸ் ஆக்டிங், டைரக்டிங், அட்வான்ஸ் டைரக்டிங் எல்லாமே தொட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நான் திரும்பி போனேங்கிற போது நான் என்ன சொன்னேன், நான் இமீடியட்டாக போகிறதில்ல, ஒரு தியேட்டர் கோர்ஸ் எதுவும் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் வரேன், ஏன்னா எனக்கே ஒரு தைரியம் வரணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு 2 months பாம்பே போயிட்டு அங்கே போய் ஒரு தியேட்டர் கிளாஸில் போய் சேர்ந்துக்கிட்டு திருப்பியும் எல்லாம் நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பியும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் சொன்னேன், இப்படி தெளிவாக இருக்கேன் இதெல்லாம் பண்ணணுன்னு அப்படின்னு. சரி ஓகே பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் மூலமாக டான்ஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் போனேன். பட் எனக்கு ஒரு படமாக ஃபஸ்ட்டு அமைய போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளால் டான்ஸ் ஆட தெரியுமா, இது செய்ய தெரியுமா, அது செய்ய தெரியுமா. ஏன்னா அது ஒரு டிக் ஆஃப் ஒர்க் சார், அது வேணாம், வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிட்டே இருந்த டைமில் தான் கும்கி அமைஞ்சிச்சு. அது நானே போய் சாரை போய் மீட் பண்ண ஆஃபீஸில், சரி எனக்கு இந்த லைன் பிடிச்சிருந்துச்சு, ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு அது அப்படியே அமைஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து 6 மாதமாக நான் ஒரு ஹீரோக்கு தேடிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை சார் தெரியாது, யதார்த்தமாக பேப்பரில் பார்த்தேன், அதனால தான் உங்களை மீட் பண்ணணுன்னு நினச்சேன், வந்து மீட் பண்ணுறேன். சரி ஓகே, நான் பார்த்ததில் நீங்கள் அந்த பொம்மன் கேரக்டர்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அவரும் தம்பிராமையா சாரும் ஃபோன் பண்ணி, இப்படி தம்பி வந்தார், அவரை ஹீரோ நீங்கள் படத்தில் போடணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லப்போது தான் அப்பாவுக்கு தெரியும் நான் போனதே. அது வரைக்கும் தெரியாது அப்பாவுக்கு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த. நீங்கள் நடிக்க போகிறீங்கன்னு வெளியில் செய்தி வந்துருச்சு. கும்கிக்கு முன்னாடி உங்களை தேடி எதுவும் வாய்ப்புகள் வரலையா? வந்துச்சு. நான் காலேஜ்லேருந்து வந்தோடனே அந்த டைமில் வந்து சந்திரமுகி ஃபங்க்ஷன்லாம் போச்சு. அந்த டைமில் ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. பட் அந்த டைமில் நான் ரெடி இல்லை. அப்போ தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரு 4 வருஷம் யூஎஸில் இருந்ததால் மைண்ட் செட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இது அந்த களத்துக்குள்ளார எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது, புதுசாக இருக்குது, நான் உள்ளார போய் இறங்கி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு நான் டைரக்டிங் உள்ளார போவேன்னு நினச்சேன். பட் ஆக்டிங் உள்ளார வந்துட்டேன். ஸோ அந்த வாய்ப்பெலாம் இருந்துச்சு. அது நான் சொன்ன மாதிரி முதலே அந்த டான்ஸு அதெல்லாம் எனக்கு வேணாம், அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், வேறு மாதிரி பண்ணணுங்கிறது. இந்த கும்கியினுடைய லைன் எப்படி உங்களுக்கு தெரியும்? பேப்பரில் வந்துச்சு, ஒரு யானைபாகனோட கதை அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையார் கோவில் இருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் அது டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யானைன்னு சொன்னோன்னே ஏதோ ஒன்று இழுத்துச்சு. கணேசனுங்கிற பேர்லேயே இருக்குது வேறு. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு
பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அது நான் ஒரு பேப்பரில் பார்க்குறேன், அதே நியூஸ் இன்னொரு பேப்பரில் பெரியப்பா பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கேட்டேன். நான் சொன்னேன் கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், அதான் படித்தேன் நானும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படி போனது. நீங்களே தனியாக போய் அவரை மீட் பண்ண பிரபு சாலமன் எப்படி முடிவு எடுத்தீங்க? எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பிரபுசாலமன் சாரை மீட் பண்ணலாமா அப்படின்னு. நம்ம பாபு சார் தான், தம்பி நம்ம ஆளுலாம் தம்பி நான் கூப்பிட்டு வரேன் தம்பி, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நானும் ஏதோ போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் போய் பார்த்து என்னதுன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால யாருக்கும் தெரியல நான் போனது. பாபு சார் கிட்ட கேட்டு அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிட்டேன். அவர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நீங்கள் பிரபு பையனோன்னு நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். அப்படிதான் இருந்தேன் சார், கொஞ்சம் இழைச்சிட்டேன் சார் இப்போது, நீங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது தான். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு இன்னும் ஒரு 20 கிலோ இழைச்சேன். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கஷ்டம் சார், கஷ்டம். அனுபவம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது தான் வந்து ப்ரொடக்ஷன் டைம்லேயோ இல்லை ஒரு படம் பண்ணுற டைம்லேயோ ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா கரெக்டாக நடக்குதோ தப்பாக நடக்குதோ திட்டு வாங்குறது எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அதனால் வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணும். அது வந்து ஒரு படத்து உள்ளார போகும்போது 100-150 பேர் இருப்பாங்க ஒரு செட்டில். ஒரு 5லேருந்து 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். எங்களுக்கு வந்து 5 பேர் தான் நாங்கள் இருந்தோம். அதில் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க, 3 பசங்க. இந்த 3 பசங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா இந்த ஓடி இது பண்ணுறதெல்லாம். இந்த நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து பொதுவாக கேமரா சைட்லேயோ காஸ்டியூம் அந்த மாதிரி விட்டுருவோம். ஸோ ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months கேரளாவில் ஷூட் பண்ணோம். அந்த டெரெயின்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மலைப்பகுதி, இந்த அட்டை இதுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு ஸ்டேஜ் மேலே அப்படியே வெறுப்பாயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஒரு படம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துருச்சுன்னா 2 மணி நேரத்தில் ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுறானுங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும் போது ரொம்ப கடுப்பாகும். பட் அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஷூட்டிங்லேயோ இருக்கிற எல்லாத்துக்கும் எவ்வளோ மதிப்பு கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறது தான் உண்மை. அது அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க எல்லாமே கற்றுக்கலாம். சிவாஜி ஃபேமிலி பையன் அப்படின்றதுனால ஏதாவது கன்சிடரேஷன் இருந்ததா? இல்லை, நாங்கள் போகும்போதே இது சொல்ல வேணாம், விஷ்ணுவர்தன் தான் டைரக்டர். அவர்கிட்ட சொல்லிட்டேன், எதுவும் நம்ம இப்படி இங்கேருந்து வரேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு போகிறேன். போக ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஷூட்டிங்லேயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, சரி இந்த பையன் யார் அப்படின்னு. பட் நான் அதை வந்து பெருசாக அப்படி எதாவது கேட்டாங்கன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துருப்பேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தலைக்கு மேலே வேலை இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு அட்டென்ஷன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் ஷூட்டிங் எடுத்தோம் அந்த டைமில். அப்போது ஒரு into halfwayக்குள்ளார தெரிஞ்சிருச்சு. பட் அதையும் தாண்டி ஒர்க் பண்ண விட்டாங்க. நீங்கள் நடிக்க போன போது இந்த உதவி இயக்குனராக பணியாற்றியது எந்த வகையில் உதவிகரமாக இருக்குது? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது நீங்கள் எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்க்கணும். ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன லைன்ஸ் கொடுக்க போகிறீங்கிறது நீங்கள் தெரியணும். அவர் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காருன்னு தெரியணும். இந்த சீன் எப்படி இருக்கணும்னு தெரியணும். ஸோ பேசிக்காக ஒரு சமையலுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த கரெக்டாக வந்து சேருங்கிற ஒரு. ஸோ அந்த மாதிரி தான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா தான் அன்றைக்கி சீன் கரெக்டாக வரும். அப்போ தான் டைரக்டர் ஹாப்பியாக இருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இன்றைக்கும் ஷூட்டிங் போகும்போது ஒரு விதத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் போவேன். ஏன்னா என்ன எதிர்பார்க்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா நானே அதை பார்த்துப்பேன். அந்த விதத்தில் வந்து நான் எனக்கு ஒரு இடத்துல எது ஹெல்ப் ஆனிச்சுன்னா டானாக்காரன் ஒரு படம் பண்ணோம் சார். அதில் வந்து வேலூர் சூடில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கடைசியில் ஒரு பரேட் சீன் வரும். எனக்குன்னு ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, ஒரு 16-20 பீப்புள் இருப்பாங்க. அது வந்து டைரக்டர் வந்து இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் நாங்கள் பழகிட்டோம், நான் பார்த்துக்கிறேன், என்னோடய டீம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் திருப்பி வராதீங்க. அதனால் எனக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததால் எனக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அது ஹெல்ப் ஆனிச்சு. கும்கி படத்துடைய முழு கதையை எப்போ சொன்னார் உங்களுக்கு பிரபு சாலமன்? சார் ஒரு லைனாக அப்போவே சொல்லிட்டாரு சார். நான் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் பேப்பரில் என்ன படிச்சனோ அதுதான் சொன்னார். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ்க்கு போனேன். ஃப்ரம் பிகினிங் டு எண்டு என்ன கதை, அந்த ஒரு சாரோ எண்டிங்கும் சொன்னார். ஸோ எல்லாம் தெரிஞ்சு தான் சார் உள்ளரே போனது. ஆனால் படம் நாங்கள்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு படமாக அது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே பயந்தாங்க அந்த படத்தை பார்த்துட்டு. படம் போகாது, சேட் எண்டிங்கு, இது எப்படி நடக்கும், இது ஹாப்பி எண்டிங் இருக்குது படத்துக்கு, அதை மாற்றி விடுங்க
சொன்னேன் இது எப்படி எனக்கு புரியல. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் சடனாக இப்படி சொல்கிறாங்களே, ஏன் இப்படி பயப்படுறாங்க? நம்ம பயப்படுறதா என்னன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ரியல் இமேஜில் உட்காந்து பார்க்குறோம் படத்தை. ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா மண்டே பார்க்குறோம். பேனிக் ஆகுறாங்க எல்லாரும். நான் யோசிச்சு பார்க்குறேன், சார் என்ன சொன்னார் கதை, இந்த கதை தானே சொன்னார், இதுக்கப்புறம் எப்படி என்கிட்டயே வந்து கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஹாப்பியாகவும் ஒரு சீன் எடுத்திருப்பீங்க. நான் சொன்னேன் ஹாப்பியாக எதுவுமே எடுக்கல, சொன்னது தான் நாங்கள் எடுத்தோம். அதனால் வந்து இதுக்கு மேலே இதுதான் கதை, இதுதான் எடுத்திருக்காரு, நல்லா தானே இருக்குது. இல்லை இதெல்லாம் ரிலீஸ் பண்ணால் ஃப்ளாப் தான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு சரி நம்மளுக்கு தான் இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாதாங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் அதே ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது, பிச்சுக்கிட்டு போகுது. 11:30 மணிக்கெல்லாம் சொன்னவங்க எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐயோ பிளாக் பஸ்டர், சரி இப்படி தான் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளரே வந்தேன் சார். நான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல் 2 பேருமே வந்து இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்பிச்சாங்க. ஆமாம். இந்த ரஜினி கமல் 2 பேரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தான் அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ். அன்னை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த வீட்டுடைய மெம்பரில் தான் இருந்திருக்காங்க. ஐ திங்க் கிரேட்ஃபுல் தான் சார். உங்களையும் இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இண்டஸ்ட்ரி பூரா வந்து தாத்தாவை வந்து பார்க்கணுன்னு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு வரப்போது எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஆகுறீங்க. நீங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாமே பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அப்படி தான் கமல் சாரும் ரஜினி சாரும் அவங்க வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லை அண்ணன்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் வரும்போது அன்றைக்கி வந்து ரஜினி சார் அன்றைக்கி இல்லை, அன்றைக்கி தான் ஊர்லேருந்து வராரு. அவர் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. பட் கமல் சார் வரேன்னு சொல்லிட்டாரு. சூர்யானந்த் தான் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. லாஸ்ட் மினிட்ல அப்பாவுக்கு ஃபோன் கால் வந்து, நான் வெளியில் தான் இருக்கேன் பிரபு, நான் உள்ளார வரலாமான்னு கேட்டேன். வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் வெளியில் போய் அவர் உள்ளார கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அது மறக்க முடியாத ஒரு நாள். சைடில் உட்காந்துருந்தது ரஜினிகள் இந்த சைடில் உட்காந்துருந்தாங்க, சூர்யானந்த் இந்த சைடில் உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சத்தியமில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ அந்த ஐயையோ ஆனந்தமே சாங் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை தூக்கி யானை மேலே உட்கார வச்சுட்டு அந்த சிரித்து இது பண்ணும்போது பட்டுன்னு காலில் ஒரு தட்டு விழுந்துச்சு. ரஜினி சார் ஹேய் ஹேய் அதுதான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து என்னைக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எஃபர்ட் போடுறாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. சூர்யானை வந்து படம் பார்த்துட்டு கால் பண்ணது ஃபர்ஸ்ட் அவர் தான். எப்பா சூப்பராக இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க, இதே மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணு, சூப்பராக இருக்குது, சாங்ஸு நீ லுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ரஜினி சார், கமல் அங்கிள் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்பா கிட்ட பேசிட்டாங்க. சொல்லிடுங்க தம்பிக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அதுன்னு. அண்ட் நேராக பார்க்கும்போது தே விஷ் மீ, ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கும்கி வந்த டைமில் எல்லாருமே யாரும் விடாமல் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்டார்ட். உங்களுக்கு எப்படிப்பட்ட மன நிறைவே அந்த படம் தந்தது? இன்னைக்கு வரைக்கும் சார், ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், போய் எக்ஸாமை நல்லா எழுதிட்டு வரமாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னால் வந்து சக்ஸஸோ இல்லையோ அதை வந்து என்னால் பெருசாக எடுத்துக்க முடியல. அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. கும்கி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது சுற்றி மித்தவங்க எல்லாம் இருக்காங்களே, ஒர்க் பண்ணாங்கல்ல, அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் வர சந்தோஷம் எனக்கு. சரி ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா, ஓகே சந்தோஷம், இதுதான். ஏன்னா ரிலீஸ் ஆகி நான் படத்தை வந்து 10வது நாள் தான் போய் தியேட்டர்லேயே பார்த்தேன். ஏன்னா எனக்கு முதலே பார்த்துட்டேன், சரி இவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, போய் என்ஜாய் பண்ணிட்டோம். 3rd வீக்கெண்டில் சத்தியமில் போய் பார்க்குறேன். அப்போ ஹவுஸ்ஃபுல் ஷோ தான். அப்போவும் போகும்போது மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி லைக் எனக்கு இந்த ஒரு படத்தோட ரிசல்ட்டுங்கிறது வந்து எப்போவுமே நான் ஏதோ ஒரு விதத்தில் நியூட்ரலாகவே இருக்கிற மாதிரி எனக்கு அது எப்படி என்ஜாய் பண்ணுறது, இல்லை அதுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. ஆனால் ஏதாவது விழுந்தேன்னா அதை வந்து ஒரு 10 நாள் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி இது எப்படி ஆச்சு, எதனால் தப்பாச்சு. இது வந்து நான் இண்டஸ்ட்ரியை பற்றி கற்றுக்கிற விஷயம்னு ஏற்றுப்பேன். அப்பா சொன்ன விஷயம் எப்போவுமே மைண்டில் ஓடும், நிறையா இருக்குடா அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு படத்தில் எதுவுமே கற்றுக்க முடியாது, பல படங்களில் கற்றுக்கிறது தான். ஒரு கஷ்டத்தால் கற்றுக்கிறது ஜாஸ்தி, அதுவும் உணர்ந்திருக்கேன். ஸோ அது ஏன்னு தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் என்னை இப்போ சொல்லிக்கிறேன், சரி ஏதாவது ஒன்று நல்லா நினச்சா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா உன்னால் என்ஜாய் பண்ணலாம், அட்லீஸ்ட் உன்னோட டீமோட இருந்தேன்னா அவங்களாம் சந்தோஷப்படுறது பார்த்து சந்தோஷப்படு அப்படிங்கிறது. ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து அப்பா தாத்தாவெல்லாம் பார்த்ததாலே என்ன அது புரியாத ஒரு புதிராக இருக்குது சார் எனக்கு. அம்மாவும் அப்பா என்ன சொன்னாங்க படத்தை பார்த்து?
அப்பா சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாலாம் வந்து இந்த இந்த கடைசி பிட்லாம் ரொம்ப அழுகாச்சியா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாங்க. அப்பா வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டாங்க. போய் உட்காந்தேன். நல்லா இருக்குடா, இதுக்கு தான்டா பிறந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே அருமை. அதுவே போதுமா இருந்துச்சு. How was your co-star, லட்சுமி மேனன்? வண்டர்ஃபுல் டேலண்ட் சார். எனக்கு என்ன நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, அவங்க ஒன்லி 15, 16 இருந்தாங்க அந்த டைமில். எல்லாரும் வந்து ஹீரோயின் டாலாக இருக்காங்க டாலாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதே சொல்லிட்டாலே சாங். அங்கே இந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கார்லேருந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். சாஞ்சு நின்றுட்டு இருக்கேன். சைடில் யாரும் வந்து நின்னாங்க. இப்படின்னு இருந்தாங்க. இவ்வளோ டாலாக இருக்காங்க, நம்மளோட டாலாக இருக்காங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்து இப்படி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா கல்லுமில்ல நீ கீழே இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து பயங்கர டேலண்ட், சரியான டேலண்ட்டு. பிரபுசரன் சார் சொல்லிட்டு போயிடுவார். அது கரெக்டாக அது அந்த ஐ திங்க் அந்த கதகளி, பரதநாட்டியம், ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபேஸில் இம்மீடியட்டாக நம்மளுக்கும் இந்த டைரெக்ஷன் யோசனையிலே பார்த்து பார்த்து பழக்கமா போயிட்டு நம்மளும் அங்கே நடிச்சிட்டு இருக்கோம். நம்ம இது கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இதை என்ஜாய் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்மளும் இதே இதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. பட் வண்டர்ஃபுல் கோஸ்டார். கும்கியும் சரி, புலிகுத்தி பாண்டியன் ஒரு படமும் சரி. உங்களுக்கு ஒரு லக்கி பேரண்ட்ஸ். எஸ் ஆமாம். வி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஈச் அதர். அவங்களோட மெச்சூரிட்டியும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இதில் வந்து ஒரு ஒய்ஃபாக நடிப்பாங்க. சச் அ பிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் சார். கும்கி படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் என்ன முடிவு எடுத்தீங்க? எனக்கு வந்து இந்த டைப் காஸ்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி சார். ஸோ எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, சரி நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், இப்போ இதே லுக்கில் இதே வில்லேஜ் அந்த மாதிரி ஏதாவது போயிட போகிறோமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் இமீடியட்டாக இவன் வேறு மாதிரி, அரிமா நம்பி, சிகரம்துடன் மாற்றி விட்டேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் வெள்ளக்காரத்துறைக்கு திரும்பி போனேன். ஏன்னா ஒரு எப்பவும் பார்க்குறது வந்து தாத்தா எவ்வளோ விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர்லாம் வச்சு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமாங்கிறது வந்து ஒரு ஸ்டைலாக இருந்தீங்கன்னா அதே ஸ்டைலில் நிறைய படங்கள் பண்ணோம். அது எனக்கு சினிமாவை எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அதை நம்ம மாற்றணும், நம்மளும் அதுக்குள்ளார போய் மாட்டிடக்கூடாதுங்கிறதுல மாற்றி பண்ணுங்கிறது தான். ஆனால் இப்போ மாற்றுறதுல என்ன பிரச்சனைனா, ரிஸ்க்கு நம்ம மேலே இருக்குது. அது எந்த அளவுக்கு போய் சேருதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பெரும்பாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல படமாக கொடுக்கணும், இல்லாட்டி இப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இது மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஜானர் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப யோசித்து ஆடியன்ஸுன்னு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்குது சார். ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியமாக கவனம் செலுத்துவீங்க? பட்டு புரிஞ்சு கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ நாள் ஒரு ஸ்கிரிப்ட் உள்ளார இருக்காங்கங்கிறது முக்கியம் சார். ஏன்னா நான் இப்போ வந்து இந்த சீன் ஒரு சீன் பிடிக்கலன்னா அதை பற்றி நான் பேசுவேன். சார் இந்த சீன் வேணா எடுத்துடலாம் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீ எந்த அளவுக்கு அதை நம்புகிற அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கணும், ஒரு டைரக்டர் இருக்கணும், அதுக்குள்ளார கொஞ்சம் நாள் இருக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன் சார். நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஐ திங்க் நம்மளோட சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாகும்னு நான் நம்புகிறேன். அது ஒன்றில் தான் நம்ம லேக்கிங். ஸோ அது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு டீப்பாக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்காங்கிறது வந்து நீங்கள் ஹியரிங்லேயோ எடுத்து படிக்கிறதுலையோ தெரிஞ்சும் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அது ஒரு போராட்டம். அது உங்களுக்கு தெரியும், அது வருஷமாக அதே தான் ஒரு போராட்டம். ஏன்னா அது ஒரு டைரக்டரும் ஒரு ஆக்டரும் மட்டும் இருக்கிறது இல்லை, பல பேர் உள்ளார வராங்க. அதெல்லாம் கரெக்டாக அமையணும். பல காரணங்களெல்லாம் அமையாமல் போகலாம். அது ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பட் பெரும்பாலும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு டீமாகவே எல்லாருமே அதுக்கு அதை நம்பி வரலாம். ஸோ அதை ரொம்ப நம்புகிறேன் ஒருத்தன் சார். நான் ஒரு படத்துடைய கதையை கேட்கும்போது இதில் நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இல்லைனாலும் நிச்சயமாக வெற்றி பெறும், அதனால் அதில் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்களா? இல்லை நம்ம கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைப்பீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது சார் அண்ட் செகண்ட் சொன்னதும் அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சார். கும்கி ஆட்டம் ஒரு கதையில் நான் ஹீரோ தான்.
பட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. ஒரு கதைன்னு வரப்போது ஒருத்தரை நம்பி போகுதுன்னா ஸ்டோரி லைன் போகலாம், ஆனால் பல விஷயங்களுக்கு அது ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு கதைக்கு நிறைய விஷயங்கள் முக்கியம். ஹீரோ முக்கியம், ஆனால் அவனை சுற்றி இருக்கிற விஷயங்களும் முக்கியம். ஸோ அதை நம்புறது. அண்ட் ஒரு புஸ்தகமாகவும் எடுத்திங்கன்னா அப்படி தான் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, அதை எப்படி எழுதியிருக்காங்க, அதை எப்படி அமைக்கிறாங்க, அது எப்படி வந்து சேருது, கேரக்டர் ஆர்க்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஆக்ஷன் படம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டெம்போ எப்படி இருக்குது, அதோட ஹீரோ ஆர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதே ஒரு ரொம்ப லிட்ரல் ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் எஸ், ஹீரோவை நோக்கி தான் போதா கதை, ஹீரோவை ஒட்டி தான் போதா கதை, அது இருக்கணும். பட் அதே நேரத்தில் சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்கணும் கதை அம்சத்துக்கு. அது ஸோ அது ரெண்டுமே இருக்குது சார், கதைக்கு ஏற்ற மாதிரி தான் சார். உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வெற்றிகளையே மட்டும் நீங்கள் சந்திக்கலை, சில தோல்வி படங்களையும் சந்திச்சிருக்கீங்க. அதான் சார் நான் சொன்ன மாதிரி நம்மளோட எஃபர்ட்டுக்கு ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா, நம்மளோட எஃபர்ட் இருந்துச்சா, இது நம்மளால தான் ஆச்சா, இந்த நம்மளாலங்கிறது வந்து எனக்கு அது செல்ஃப் ஜாஸ்தி சார். என்னாலே வேறு எதாவது பெட்டராக பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா நான் வேறு யாருக்கிட்டேயோ ஏதோ ஒரு விஷயம் போய் கேட்கறதுக்கு முன்னாடி நான் 100 வாட்டி செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் பேசுவேன். ஸோ இப்போ நம்மளோட படம் சரியாக போகலன்னா அதை பற்றி நான் என்ன ஜாஸ்தி வருத்துப்பேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி என்ன ஆச்சுங்கிறது வந்து டைரக்டர்கிட்ட பேசுகிறதோ ப்ரொடக்ஷனில் பேசுகிறதோ பண்ணுவேன். பட் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வியை நானே கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா இந்த தப்பு திருப்பி நடக்கக்கூடாது, இந்த தப்பு எப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது. நம்மளை மீறி அது தப்பு நடக்கணும்னா அது நம்ம கையில் இல்லை. ஆனால் கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸில் நம்புகிற ஒருத்தன் சார் நான். ஸோ அதனால் உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாது. கடவுளா இல்லை கரெக்ட், பார்த்துக்கிறது மித்தெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுரு அப்படிங்கிறது. கதை கேட்கும்போது ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியை விக்ரமால தீர்மானிக்க முடியுமா? ஆசைப்படுவேன் சார், அதுக்கு ஆசைப்படுவேன். அது எப்படின்னா லைக் வர கதை எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு ஓகே அது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோன்னா நிறைய கதைகள் இருக்குது சார். ஆனால் கடைசியில் வந்து எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்னஸ்ங்கிற இடத்துல தான் வந்து நிற்கிது எல்லா படமும். ஸோ அதனால் நிறைய கதைகள் சொல்லாமல் போகுது. அப்படி வந்த கதை தான் வந்து டானாக்காரன். ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட், ஆனால் ட்ரை சப்ஜெக்ட் சார் அது. அதனால் அது எடுக்கிறதுக்கே நிறைய யோசித்தாங்க. அவர் தமிழில் டானாக்காரன் டைரக்டர் நிறைய இடத்துல போயிருக்காரு. அவர் வந்து சொல்லும்போது அவரோட படத்துக்குள்ளார வந்து ஷூட்டிங் போதெல்லாம் அவர் சொன்ன கதைகள்லாம் 8 வருஷமாக அவர் இங்கேயும் அங்கேயும் போராடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த 8 வருஷம் எடுத்திருக்கு அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து சேர்றதுக்கு. அதுக்குள்ளார சினிமா மாறி இருக்கு சார். கரெக்ட். ஸோ அதனால் வந்து சினிமா ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் எக்ஸ்ட்ராவாக எந்த நம்புகிறாங்க, லைக் மெஜாரிட்டி எது பிடிக்குதுன்னு பார்த்தா தான் அதையும் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா பிஸ்னஸ் அதை தான் சப்போர்ட் பண்ணுது. இல்லாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி படங்க, இது இந்த மாதிரி ஆடியன்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கம்மி பண்ணி விட்டுருவாங்க. பட் எடுக்கிறது நல்ல படமாக எடுக்கணும். அந்த அறிவு வந்து ஒரு 7வது அறிவோ 8வது அறிவோ நீங்கள் சொல்கிறது, அது ஆக்சுவலி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஃப்ளாப்பே இருக்காது, எல்லாமே ஹிட்டாக தான் ஆகும். ஆனால் இது அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல சார். ஸோ அதனால் எடுக்கிறது கரெக்டாக எடுத்து கொடுக்கணுமா, அந்த அந்த ஒரு டீம் கரெக்டாக சேருதா அப்படிங்கிறது தான் சார். அதுக்கு மேலே ஆசைப்பட முடியாது. உங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் சினிமாவை பற்றி பேசுவீங்களா? பேசவே மாட்டோம் சார். சினிமாவை பற்றி மட்டும் பேச மாட்டோம். இல்லையா? மற்ற எல்லா விஷயத்தை பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி ஜாஸ்தி பேசவே மாட்டோம். இந்த ஊரில் அது நடக்குது, அந்த ஊரில் நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சாப்பாடு விஷயம் நிறைய பேசுவோம். பட் சினிமாவை பற்றி ஜாஸ்தி பேசவே மாட்டோம். எனக்கு அதனால தான் எனக்கு வளர்ந்தது எல்லாமே சினிமா பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனால் வீட்டில் பேசும்போது ஏதோ ஒரு புது விஷயத்தை பற்றி பேசுவாங்க, சினிமாவை தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. நம்ம பற்றி சினிமா எனக்கும் இப்போ சினிமாவில் இருக்கிறதால வந்து உட்காந்து சினிமாவை பற்றி பேசவே மாட்டேன். அது ஏன் தெரியல. ஐ திங்க் சரி அது நம்மளோட ஒர்க் ஏன் திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வரணும். தெரியும், ஒரு காலைல ஷூட்டிங் போயிட்டு ஈவினிங் வந்தோன்னா எவ்வளோ சில நாள்லாம் ட்ரெயின் ஆயிரும். கரெக்ட் தான். அந்த ட்ரெயின் ஆகி அந்த ஒரு எனர்ஜி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். வரும்போது அதை வந்து நியூட்ரலாக ஆக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். நம்ம வந்து அந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எதுவும் வாயை திறந்துடக்கூடாது, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கூட ஓவராக ஹைப்பாக கூட நார்மலாக பேசணும்னு நினைப்பேன். ஸோ இங்கே வந்தால் ஒரு தனி என்ட்ரி ஆட்டம், ஒரு லைஃப், தனி லைஃப் இது, அது தனி லைஃப்.
பட் இது வரைக்கும் அது சினிமா பற்றி ஜாஸ்தி பேச மாட்டேன் சார். விக்ரம் பிரபுடைய வளர்ச்சியில் யாருக்கெல்லாம் முக்கியமான பங்கு? எல்லாருக்கும் இருக்குது சார். நிச்சயம் பிரபு சாலமன் சாருக்கு, அவங்க திருப்பதி பிரதர்ஸ், லிங்குசாமி சார், போஸ் சார், முதல் 2 படமும் அவங்களுக்கு நான் பண்ணேன். ஆமாம். வரிசையாக யாரெல்லாம் இதுக்குள்ளார வந்தாங்களோ, பட வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து தாத்தா சொல்லுவாங்க, நம்மலாம் தொழிலாளி, ப்ரொடியூசர் தான் நம்மள முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வராங்கல்ல, சரி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நம்பி வராங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து வந்தவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி சார். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸோ அதை நான் பார்க்கல. வந்தாங்க, ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புலியார் சொல்லி வச்சது பிரபு சாலமன் சார், திருப்பதி பிரதர்ஸ், போஸ் சார். அண்ட் இப்போது ஆஃப் லேட்டாக டானாக்காரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புலிக்குத்தி பாண்டி, அது நம்ம சன்னுக்காக பண்ண இது. அது எல்லாமே வந்து பயங்கரமான ரீச் சார். நான் ஹைதராபாத்லாம் போயிருந்தபோது புலிக்குத்தி பாண்டியை பற்றி வந்து பேசினாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து லேடிஸ் இருக்கப்பட்டு படம் பண்ணதுக்கப்புறம் லேடிஸ் நிறைய பேர் ஹைதராபாத்தில் தெலுங்கு படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் போனால் ஃபேமிலிஸாக வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ நம்ம பண்ணுற படமும் நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கள எந்த மாதிரி படம் பண்ணணும், அது ஸோ எல்லா மாதிரி படம் பண்ணுறதால எல்லா மாதிரி ஆடியன்ஸ்கிட்டையும் போய் சேர்றோம். அந்த தனிப்பட்ட முறையில் டானாக்காரனாக இருக்கட்டும், இருக்கப்பட்டராக இருக்கட்டும், அது 2மே சேம் ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அவருக்கும் ஒரு நல்ல பங்கு இருக்குது சார் இதில். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை அவர் சப்போர்ட் பண்ணி வராரு. நம்மளும் அதை எடுத்துகிட்டு போய் அது ஒரு லைஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிற போது அது கரெக்டாக போய் சேருது. அண்ட் தமிழரசனாக இருக்கட்டும், இல்லை யுவராஜ் தயாளன், இருக்கப்பட்ட டைரக்டர், அவங்கெல்லாம் நம்மளை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு கேரக்டராக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு நிச்சயம் அந்த டைரக்டர்ஸ்க்கு நன்றி சார். ஏன்னா டானாக்கரன் அறிவுங்கிற கேரக்டர் அவனோட ஜேர்னியே வந்து இவரோட லைஃப் ஸ்டோரி ஆட்டம் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கறது. அந்த படம் பண்ணதால் இருக்கப்பட்டிருக்கு ரொம்ப யோசிச்சாங்க ப்ரொடக்ஷன்லேருந்து. ஏன்னா நான் ஆக்ஷன் படம் தான் நிறையா பண்ணுவேன், இல்லை அந்த ஒரு மாதிரி சீரியஸ் படம் தான் பண்ணுவேன்னு ரொம்ப பயந்தாங்க. ஸோ யுவராஜ் தான் வந்து இல்லை எனக்கு விக்ரம் பிரபு தான் வேணும், நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி 1 மாதம் வெயிட் பண்ணி வந்தார். எனக்கு கேட்ட உடனே இதெல்லாம் பண்ணி ஆகணுங்க, இது வந்து சொசைட்டிக்கு போய் சேர வேண்டிய படம், இது வந்து நான் நிச்சயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். ஸோ அவர் அந்த மனோங்கிற கேரக்டரை என்னை நம்பி வந்திருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பொன்னியின் செல்வன் சார், ஏன்னா துப்பாக்கி மலைன்னு ஒரு படம் பண்ணேன், மணி சாரோட அசிஸ்டன்ட், நம்ம செல்வராஜ் சார் பையன் தினேஷ் செல்வராஜ். ஸோ அவர் எழுதின கதை, அதில் வந்து மச் ஏஜ் ஜாஸ்தி. நான் நடிச்சதுலேருந்து 9 to 10 years ஓல்டர் இந்த கேரக்டர், ஒயிட் ஹேர்லாம் வச்சு. எனக்கு அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் திருப்பியும். அதுக்கு அப்பாவே அந்த டைமில் நினைச்சு நம்ம இன்னும் முடியலாம், ஒயிட் ஹேர்லாம் வச்சுட்டு வந்தாங்க, இதில் என்ன பண்ணுறது, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் அதை. அண்ட் அந்த கேரக்டரும் பயங்கரமாக போய் ரீச் ஆச்சு சார். இப்போ அது அந்த ரேப் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு படம், சொல்ல வேண்டிய விஷயத்த நிறைய சொன்னிச்சு. அந்த கேரக்டர் வந்து நீங்கள் அவனே வந்து ஒரு ராமேஸ்வரத்துலலாம் போய் நடக்கும். ஸோ அவனை ஜட்ஜ் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர், அது வந்து நல்லது பண்ணுறதான் கெட்டது பண்ணுறான் கேரக்டரை பார்த்து தான் மணி சார் வந்து எனக்கு பார்த்திபேந்திர பல்லவன் கொடுத்தாரு. ஸோ ஏன்னா பார்த்திபேந்திர பல்லவன் அவன் வந்து அவனை சுற்றி நடக்கிற சதியால் அவன் கரெக்டான விஷயம் பண்ணுறானா தப்பான விஷயம் பண்ணுறானாங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் பண்ணுறதால, அதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதால தான் என்னோட ஜேர்னியே போயிட்டுருக்கு. நான் பெரும்பாலும் போய் ரொம்ப ரீச் பண்ணி எனக்கு இந்த படம் பண்ணுங்க, இல்லை இந்த ப்ரொடியூசரை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் போனது இல்லை. ஏன்னா அவங்களுக்காக பிடிச்சிச்சின்னா நம்மளும் 100% கொடுக்க போகிறோம், அப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது தான் நான் ரொம்ப அந்த மாதிரி இன்க்ளைன் ஆகிட்டேன். ஸோ ஏன்னா ஒர்க் பண்ணணுன்னு நினச்சி வராங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்படி தான் எனக்கு இன்றைக்கி லவ் மேரேஜும் அமைஞ்சிச்சு. லவ் மேரேஜ் படம் அண்ட் இது இப்போ தெலுங்கு படம் காட்டின்னு படம். அவர் கிறிஷும் அங்கேருந்து வந்தார், ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து என்கிட்ட உட்காந்தாரு. கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் சார் ஹைதராபாத்லேருந்து இங்கே வந்தீங்க, அங்கே ஆர்டிஸ்டாக இல்லை, ஏன் என்கிட்ட வந்தீங்க, ஏன்னா நீங்கள் அது சொல்கிற வரைக்கும் நான் கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னார், உங்களுக்கு நான் ஃபேனுங்க, உங்களோட படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சொன்னேன், சரி ஓகே சார், ரொம்ப ரொம்ப அவர் பெரிய டைரக்டர். ஸோ அதனால் அவர் சொன்ன உடனே சார் தேங்க்யூ சார் சொன்னதுக்கு. அண்ட் அவர் சீனாக சொல்கிறார் நான் எந்த படத்தில் எது செஞ்சேன் அப்படின்னு. ஸோ அதை ரசித்து தான் வந்திருக்காரு.
ஸோ நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் போய் சேருது கரெக்டாக. கரெக்ட். அந்த விதத்தில் தான் அந்த காட்டிங்கிற படமும் பண்ணியிருக்கேன் சார். ஸோ எப்படி இருந்தது அனுஷ்காவோட அந்த படத்தில் பண்ணி? சார் ஐயோ சார், அனுஷ்கா வட்டம் ஒரு சரியான கோல்டன் ஹார்ட் சார். அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சன் நான் மீட் பண்ணதில்லை. ரொம்ப டவுன் டு இவ்வளோ வருஷமாக இருக்காங்க, மச் சீனியர், இவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஒரு அவங்க அவங்க சொல்கிற விஷயம், டைரக்டர் சொல்கிற விஷயம்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அழகாக பண்ணிடுறாங்க. பட் டவுன் டு எர்த்னா டவுன் டு எர்த், ஒண்டர்ஃபுல் பர்சன். சும்மா கேள்விப்படுறதெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் அப்பா எப்படின்னு, அந்த மாதிரி தான் சார் அவங்க. ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப நல்லவங்க, ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். இவங்க வந்து இப்போ அந்த பாகுபலிக்கு அப்புறம் அந்த 3 ஆர்டிஸ்ட்டுமே, பிரபாஸ் சாராக இருக்கட்டும், ராணாவாக இருக்கட்டும், இவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹைட் ஆஃப் ஸ்டார்டம். ஆமாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப சிம்பிள் சார். அண்ட் இவங்க ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித். நீங்கள் சில படங்களுடைய கதையை கேட்டு படத்தை ஒத்துட்டு இருப்பீங்க, படமாக முடிஞ்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும். ஒரு சில படங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக திரையில் இருக்கும். எனக்கு வந்து கும்கி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அவர் வந்து சொன்ன விஷயங்கள், எடுத்த விஷயங்கள், நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன் பொதுவாகவே. முதல்லேருந்து கும்கி டைம்லேருந்தே மானிட்டர் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னென்னா எல்லாமே வந்து டப்பிங்கில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன் மானிட்டர் பார்க்கறது இல்லை? ஏன் கான்ஷியஸ்னஸ் சார். ஒரு மாதிரி நம்ம பண்ணுறது வந்து அது ஜட்ஜ் பண்ணி நம்ம ஓவர் கரெக்ஷன் எதாவது பண்ணிடுவோங்கிற ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து டைரக்டர் இருக்கார், அவரோட வேலை அது அவர் பார்க்கட்டும். நீ உன்னால் அதை எடுத்துகிட்டு வர முடியும்னா நீ எடுத்துகிட்டு வர போகிற, அதுக்கு மேலேயும் அவருக்கு வேணும்னா அவர் சொல்ல போகிறார். நீ எதுக்கு போய் மானிட்டர் பார்க்க, உனக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு விஷயம், அப்பா தாத்தாலாம் அதெல்லாம் அந்த டைமில் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களாம் பார்க்காம தானே பண்ணாங்க, ஏன் நீன்னு பார்க்காம பண்ண அப்படின்னு. ஸோ முதல்லேருந்தே அது பார்க்கல சார் நான். பட் பிரமிப்பாக இருந்துச்சு, ஏன்னா இமானோட மியூசிக் வந்து எலிவேட் பண்ணிச்சு சார். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போது நான் வந்து பெரும்பாலும் எடிட்டிங்க்கு போய் உட்காந்து ஷார்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுதான் மேக்ஸிமம். நான் இந்த மியூசிக் உள்ளார போனதே இல்லை. அப்போ வந்து யுவன் பண்ணார் மியூசிக், ஹிட் ஆல்பம் சார், சர்வம். ஸோ எனக்கு இந்த மியூசிக் எப்படி இருக்குங்கிறது வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். மியூசிக் வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியங்கிறது, நம்ம நடிகராக போய் ஒரு படம் பண்ணிட்டு டப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம், போய் பார்க்கும்போது அது எலிவேட் ஆகுது இல்லை. அது கும்கி எலிவேட் ஆனது தான் சார் ஃபஸ்ட் டைம் எனக்கு. இப்படி இருக்குது, லைக் இதுதான் ஸ்க்ரீனு, ஆனால் பார்க்கும்போது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கும்கியில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக், அதுவும் இந்தியன் சினிமா, தமிழ் சினிமாவில் எவ்வளோ முக்கியம். எஸ், மேஜர் பார்ட் சார். அப்படிப்பட்ட மியூசிக் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த படத்துக்கெல்லாம் முக்கியமாக இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு இப்போ ஒரு ஆக்ஷன் படமாக இருந்துச்சுன்னா கூட மியூசிக் வந்து டெம்போவில் ஹெல்ப் பண்ணும் சார். எனக்கு கும்கியில் இருந்துச்சு. அடுத்தது அரிமா நம்பின்னு ஒரு படம் சார். அரிமா நம்பியில் ஃபுல் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிற கேரக்டரு ஓடிக்கிட்டே இருப்பான். கிளாஸ் மேக்கிங். ஆமாம். ஸோ மேக்கிங்லேயும் அது வந்து அந்த டைமில் சிவமணி சார் தான் மியூசிக் கம்போசராக இருக்குது. அது அவர் அந்த ட்ரம்ஸ், பீட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ நான் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கதை ரொம்ப சிம்பிள், எடுத்தது கஷ்டப்பட்டு எடுத்தோம். பட் அது பார்க்கும்போது இப்படி இருக்குது, எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனந்த் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது ரொம்ப சிம்பிளான கதை ஆனந்த், இது நீங்கள் எப்படி எடுக்கிறதுல தான் இருக்குது. ஆமாம். பட் அவர் ஒரு நல்ல ஸ்கூல், முருகதாசர் ஸ்கூல்லேருந்து வராரு. அண்ட் அவரோட டேலண்ட் பயங்கரமான டேலண்ட் சார். ஸோ அது பிரமிப்பாக இருந்துச்சு சார். எனக்கு இந்த மாதிரி இந்த இமீடியட்டாக சொல்லணும்னு அந்த 2 படம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் டானாக்காரன், அந்த பரேடு, இதெல்லாம் வந்து சுத்தமாக மானிட்டரே எங்கே வச்சாங்கன்னு தெரியாது சார் அந்த டைம்லாம். ஏன்னா அப்படியே கண்லேருந்து தண்ணியாக கொட்டும். அந்த சூடுலாம் ரொம்ப கஷ்டமான சூடு நாங்கள் பட்டது. அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இது நாங்கள் தேட்டருக்காக தான் சார் பண்ணோம் அந்த படத்தை. அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த கோவிட் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருச்சு. அது பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் நான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறது என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கள், ஆடியன்ஸ் நிச்சயம் வந்து பார்ப்பாங்க, அதை ஆதரிப்பாங்க அப்படின்னு. அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டிலேயே ஹோம் தியேட்டரில் போட்டு பார்த்தேன். சரி தேட்டர்லாம் வரல, அட்லீஸ்ட் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மியூசிக் ஹெல்ப் ஆகுதோ அது எல்லாமே பெருசாக இருந்துருக்கு சார் எனக்கு. உங்களுக்கு பர்சனலாக எந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆக்ஷன் தான் சார் பெரும்பாலும் பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். டெடிகேட் பண்ணுறதே ஆக்ஷன் சார் தாத்தாக்கு தான். ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2 வாட்டி நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு போனோம். அப்போ காலையில் தாத்தா நடப்பாங்க. நடக்கும்போது எங்கள் ரூமை தாண்டி தான் நடப்பாங்க.
லேட்டாக போனதை பார்த்துட்டு டேய் சோம்பேறி பசங்களாம் சொல்லி திட்டி விட்டு அவங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் வெங்கடேசன் மாஸ்டர் ஆமா. இருப்பார். அவரை வந்து என்ன சொன்னாங்க, நீ உனக்கு சிலம்பம் சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் வந்துருச்சு. 6லேருந்து 7 மணி வரைக்கும் சிலம்பம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போவோம். ம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் ஓ. சார். ஸோ ஒரு 2 இயர்ஸ் இந்த வீடு கட்டி கும்பிட்றதெல்லாம் ம். எல்லாம் பக்காவாக பழகியாச்சு. பழகி ஒரு நாள் வந்து தாத்தா வரல, நடக்கிறதுக்கு வரல. நாங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே தாத்தாவோட ரூமுக்கு வெளியில் தான் அந்த மொட்டை மாடியில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல்லாக என்னோட டேர்ன் வந்துச்சு. நான் ஃபுல்லாக அது 4 வீடும் சுற்றி ஒரு ஃபுல் இது அது ஓ. வீடு கட்டுவீங்க. ஆமாம், வீடு கட்டுறதுலேயே வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒன்று. ஆ. அது ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 மினிட்ஸ் போகும். தலை சுற்றிடும். ஃபுல் இதையும் சுற்றி ஸ்டெடியாக வந்து வணக்கம் போட்டேன். போட்டால் அப்படியே கை தட்டி சத்தம் கேட்டுச்சு. தாத்தா. பார்த்தா ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆ. அதுதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு அப்ரிசியேஷன். ஒரு ஸ்டண்ட்டாக பண்ண ஒரு விஷயத்துக்கு. அருமை. அதனால தான் ஸ்டண்ட் உள்ள போய் இறங்கினாலும் தெரியல. பட் ஸ்டண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் சார். தாத்தா நடித்த படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் எது? தெய்வ மகன் சார். இப்போ கூட பார்த்தா நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் சார் படம். அது வந்து நீங்கள் ஒவ்வொரு தாத்தாவோட கேரக்டரும் இருக்கணும் சரி, இல்லை உங்கள் மேடம் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கணும், அதெல்லாம் நம்ம ரசிக்கிறதால ஸ்பீடாக போதா இல்லை படமாகவே ஸ்பீடானே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. பட் ஸ்பீடாக போகும், பயங்கர கிளாஸியாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும் சார். இந்த கடைசியில் அந்த ஒரு பிளாக் ட்ரெஞ்ச் கோட்லாம் போட்டு வருவாங்க ஸ்டண்ட் எல்லாம், அதெல்லாம் வந்து ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் நீங்கள் அது ஒரு ஈஸியாக சொல்கிறது அது ஒன்று. ஆனால் 350 படங்கள் மேலே இருக்குது. அதுலேருந்து ஆமா. வந்து நிறைய படங்கள் இருக்குது சார். அதில் நம்ம திலவனம் மோகனாபால் சொல்லலாம், பலே பாண்டியா சொல்லலாம், நிறைய படங்கள் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தெய்வம். மணிரத்னத்தோட நீங்கள் பணியாற்றிய படங்களில் முக்கியமான படம் பானம் கொட்டல். அதில் சார் அவர் வந்து ஃபுல் ரைட்டிங் சார் அவர். ஸோ அதனால் அதை பற்றி அவர்கிட்ட பேசினேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அவரோட கோ டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணார். ஆமாம். எனக்கு இன்னும் ஜாஸ்தி பொன்னியின் செல்வனில் பொன்னியின் செல்வனில் இப்போ நான் ரொம்ப அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சது வந்து, ஏன் சார் நீங்கள் தாத்தாவோட ஒர்க் பண்ணல கேட்கணுன்றேன். ஸோ இந்த ஒரு பீச் சீனை வந்து கப்பல்லேருந்து இறங்கி கீழே ஓடி வந்து விழுந்து கத்தி எல்லாம் முடிச்சாச்சு ஷார்ட்டை. அதுக்கப்புறம் சரி லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படி கூடயே நடந்து வந்தேன். நான் சொன்னேன், சார் ஏன் தான் சார் நீங்கள் தாத்தாவோட ஒர்க் பண்ண? பயம், வேற என்ன பயம்? நான் சொன்னேன், சார் அதே பயம் தான் சார் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது இருக்கு. ஏன்னா ஒரு கேமரா நீங்கள் ஸ்டார்ட் சொல்லிட்டுனா ஒரு நிஜமாலுமே ஒரு சிங்கம் மட்டும் இருப்பார் சார் மணி சார். அது ஆஃப் பண்ணிட்டுனா அப்படியே ஒரு பூனையாட்டம் அப்படியே அழகாக வந்து உட்காந்து பேசி எல்லாம் பேசுவார். டக்குன்னு சேஞ்ச் ஆகும் அவரோட டெம்போவே. பட் அப்படி இருந்தால் தான் வேலை நடக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவரோட செட்னா 150 பேர் இல்லை, ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையும் கிட்டேருந்து வேலை வாங்கணும்னா அவரோட குரல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்பா சொல்லியிருக்காங்க, மணிலாம் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அப்படின்னு சொன்னாங்க. அது மேபி அவரோட ஏஜாக இருக்கிறதால ஓகே. பட் எங்களுக்கெல்லாம் உதறிடுச்சு. நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்லாம் போகும்போது ரவியும் கார்த்தினும் 2 பேரும் இருந்தாங்க. கார்த்தின்னா ஓகே இஸ் ஒர்க் வித் மணி சார் அசிஸ்டன்ட். ஸோ அவர் ஒரு ஜாலியாக இருந்தார். ரவி வந்து இப்படியே ரவி என்ன இப்படி உதற அப்படின்னு. இல்லை மச்சா ரொம்ப பயமாக இருக்குது. நான் சொன்னேன், இல்லை 1 மாதமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களே இன்னும் பயமாக இருக்குது. இல்லை ரொம்ப பயம். நான் சொன்னேன், ஒன்றை பார்த்து எனக்கு பயம் வருதுடா, தயவு செஞ்சு நிறுத்து. பட் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் ஒர்க் வித் அவர். என்னென்னா இப்போது ஒரு நடிகராக நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணணும். அதில் எப்படின்னா நீ எக்ஸல் பண்ணணும். நான் அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்போ நீ அதை தானே பண்ணணும். அது ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம், அப்படிப்பட்ட பர்சன் சார். ஸோ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கேயாவது சொதப்பினா தான் திட்டு விழுவது புரிஞ்சிருச்சு. ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். பட் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் சார். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எவ்வளோ டெடிக்கேட்டட். நிஜமே 6 மணினா 4:30 மணிக்கு அவர் அங்கே இருப்பார் சார். இருந்துக்கிட்டு அவர் அங்கே உட்காந்து அப்படியே பார்க்குறாரு, லொக்கேஷன் பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, மைண்ட்லேயே ஓட்டிக்கிறாரு எப்படி எடுக்க போகிற சீன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் வராரு. அண்ட் ஒன் பர்சன் லாட் ஆஃப் ஃபில்ம் டேர்ம்ஸ் பேசும்போதே நிறைய ஃபில்ம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இந்த பிளாக்கிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எங்கே நிற்க வைக்கிறது, எப்படி பண்ணுறது எல்லாமே. அவர் டக்குன்னு பிளாக்கிங்னு சொன்னோன்னா நான் திரும்பி பார்த்து
சார் நான் இப்போ கொஞ்சம் வருஷம் தான் சார் இருக்கேன் இண்டஸ்ட்ரியில், ஆனால் யாருமே இந்த பிளாக்கிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை. நீங்கள் சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஹீ ஃபாலோஸ் சினிமா த வே சினிமா ஹேஸ் டு பி டேக்கன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. இந்த வயசுலேயும் சார் நான் ஒரு இடத்துல வந்து முட்டி போட்டு ஒரு சீன் பண்ணுறேன்னா, அவர் அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அந்த டயலாக் வரும்போது அவரும் தொப்புன்னு விழுவார். நம்மளுக்கு சார் சார் முட்டியில் எதுவும் நிப்பாட்டெல்லாம் இருக்காது, தொப்புன்னு விழுவார். அவர் இப்படி இருக்காரு. ஐ திங்க் அது ஒரு ஒரு மாதிரி அது உள்ளார இந்த ஒரு பேயாட்டம் அதை என்ஜாய் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சார். அது அமேசிங் சார் அது. அண்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணார்ல சார். எல்லாருமே சீனியர்ஸு, எவ்வளோ பிக் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவரால் மட்டும்தான் அது முடியும்னு நினைக்கிறேன் சார். அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டும் எப்படி பேசுகிறாருங்கிறது ஒன்று இருக்குது. என்னையும் வந்து விக்ரம் பிரபு சார்ன்னு தான் கூப்பிடுவார். ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது என்னது ஜோக் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு ஒரு நாள் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்தா எல்லாத்தையும் சார் தான் கூப்பிட்றாங்க. சார், மேடம், அந்த ஒரு மரியாதை அந்த லொக்கேஷனில் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மரியாதை சார். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா வாங்குறாரு. மரியாதை கொடுத்து வாங்குறது அவர். ஸோ தட் வாஸ் மறக்க முடியாத ஒரு விஷயம் சார் அவரோட ஒர்க் பண்ணது. எனக்கு நடிப்பெல்லாம் கூட சொல்லி கொடுக்க மாட்டாராங்க. ஆமாம், கரெக்ஷன் மட்டும்தான் சார். எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொல்கிறதே வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸி லாங்குவேஜில் சொல்லுவார். அது நம்மளுக்கு புரியும். அதையும் புரிஞ்சுக்கலாம், நீலாம் எதுக்கடா வந்திருக்கேன்னு நம்ம கேட்டுக்கிற அளவுக்கு இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் காஸ்டியூம் ட்ராமா இல்லையா உங்களுக்கு? டிஃப்ரெண்டாக இருந்துச்சு சார். எனக்கு சொன்ன மாதிரி யூஎஸில் பண்ணது தியேட்டர். ஸோ அதுக்காக நான் வந்து அத்தேலோ ட்ராமாவில் வந்து நான் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணேன். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 45 3 hours ப்ளே. அதில் வந்து ப்ரொடக்ஷன் மெயின் ப்ரொடக்ஷனாக இருந்தேன். அதில் ஆல்சோ காஸ்டியூம்லேருந்து செட் பில்ட் பண்ணுறதுலேருந்து லைட்டிங்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்டிங் கிளாஸில் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் எவ்வளோ வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு நம்மளை மீறின ஒரு ஃபீலிங் சார். அது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அது உள்ளார இறங்கிட்டோன்னா அந்த கேரக்டராகவே இருக்கணும். அதாவே தான் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. அப்படிங்கிற போது இட்ஸ் செப்பரேட் ட்ராவல் சார் மைண்டில். இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். நீங்கள் யதார்த்தமாக ஒரு படம் எடுக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடணும். ஆனால் இந்த ஒரு கேரக்டர் பார்த்திபேந்திர பல்லவன் ஒரு கேரக்டர் கொடுக்கும் போது அவனை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கிரிப்டை பார்த்து படித்து அவர் என்ன சொல்கிறாரோ, இல்லை ரைட்டர்ஸ் கூட இருப்பாங்க, ரைட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி லைஃப்க்கு எடுத்துகிட்டு வரோங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். ஃபஸ்ட்டு சீன் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திஸ் இஸ் நைஸ், யூ மெயின்டைன் திஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே சார், ஃபஸ்ட்டு ஷாட்டு அப்பாவோட குதிரை ஓட்டிகிட்டு வர்றது. அப்பா குதிரைனா உங்களுக்கு தெரியும், குதிரைனா உயிர். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு. அடுத்தது ஷாட் வந்து எல்லாரும் சுற்றி எல்லா ஆர்டிஸ்ட்டும் சுற்றி நான் ஒருத்தன் மட்டும் டைலாக் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்து கேட்டார், என்ன விக்ரம் டைலாக்லாம் ஓகே? அவர் கேட்குற வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கேட்டார் பாருங்க, அப்படியே ஆஃப் ஆன சார் கிவ் மீ 2 minutes சார், I'll be there அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். பட் அந்த கேரக்டரை நீங்கள் இறங்கிடணும். அண்ட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நிறைய பிடிக்கும். தாத்தாவை பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் we have so much of டெக்னாலஜி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறதுக்கு. பட் அந்த மாதிரி படங்கள் இன்றைக்கி யாரும் ஜாஸ்தி எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது பெரிய வேலை. பட் அதெல்லாம் எடுத்தாங்கன்னா இன்றைக்கி அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் எடுக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் அதை எடுக்கலை. பிஎஸ் தான் ஒரு படம் நிச்சயம் அது பண்ணுறாங்கன்ற போது அதில் நிச்சயம் இருக்கணும்னு நம்பி தான் சார் நான் நினச்சேன். அதே மாதிரி ஒரு மனுஷரும் என்னை கூப்பிட்டாரு, தான் அமைஞ்சிச்சு. ஸோ அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அது. காஸ்டியூமும் சரி, குதிரை ஏறி வாருக்கு போகிறது சரி, அந்த ஒரு பார்த்திபேந்திர பண்ணவே லிவ் பண்ணது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்டிஸ்டாக அது சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன். அப்பா பக்கத்தில் இருந்து பார்த்த படப்பிடிப்புன்னா அதுதான் இல்லையா? ஆமாம் ஆமாம். இல்லாட்டி நான் ஓடிடுறேன் சார். ஷூட்டிங்லாம் வந்திருக்காங்க, கொம்கி ஷூட்டிங்கு ஒரு 2 ஷூட்டிங் வந்திருக்காங்க. நான் இறங்கி ஓடிடுவேன். நான் செஞ்சு வேறு ஏதாச்சும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு. கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். பட் அந்த அந்த ஒரு டயலாக் வரப்போதும் அப்படியே பார்த்தேன். அங்கேருந்து அப்படியே அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, சரி இதை பார்க்காத அதெல்லாம் சரி அப்பா தான் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. பட்
அவங்களும் நடிக்கிறத பார்த்து அவங்க என்ன நடிக்கிறத பார்க்குறாங்க. ஒரு சரியல் ஃபீலிங் சார் அது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவங்க அப்போ டெய்லி பார்க்குறோம். அவர் ஒரு கேரக்டரை மாறுறதுங்கிறது வந்து இருக்குல்ல, அது ஒரு அங்கே அங்கே பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு அது. ஆமாம், என்ஜாய் பண்ணேன். நானும் ஃபேன் தான், அப்பாவோட ஃபேன் தான் அருமை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் சார். நான் பெரிய ஐஸ்வர்யா ராய் ஃபேன் சார். ஸோ எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சீன் வருதுன்னு தெரிய போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே அப்படின்னு. அவங்கள முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். பட் அந்த சீனுக்குன்னு வரப்போது அவங்கள இமீடியட்டாக மீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பார்த்திபேந்திர பல்லவனை வந்து கண்ணை பார்க்க போது தான் விழுகிறான். ஸோ சரி, அவங்கள போய் பேசிக்கிட்டே நான் கண்ணை பார்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கணும், அதனால பேச வேணாம்னு சொல்லிட்டு நான் அந்த டென்ட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியா? கரெக்டாக அவங்க வந்தாங்க. என்னோட ப்ரீ சீன் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீ சீன் எடுக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது வேஸ் விக்ரம் பிரபு ஐ வாண்ட் மீட் ஹிம் மைக்கில் மணி சார் கத்துறாரு. ஏய் விக்ரம், வெரி மேன், ஷி வாண்ட்ஸ் டு சே ஹாய் டு யூ. ஓடுறேன், ஓடி போய் சரி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க, ஐ ஹவ் பின் வாண்டிங் டு மீட் யூ, வி ஹேவ் சச் அ நைஸ் சீன் ரிட்டன் டுகெதர் அப்படின்னு. எஸ் எஸ் வி ஹேவ் அ நைஸ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி பேசல, டக்குன்னு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா மணி சார்கிட்ட எனக்கு என்னென்னா ஒரே ஷாட்டில் முடித்தா சந்தோஷப்படுவேன். திருப்பி ஒன் மோர் சொன்னால் எனக்கும் பிடிக்காது, மணி சாருக்கும் அது பிடிக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால் வந்தால் அதுவும் ஐஸ்வர்யா ராய் மேடமோட எனக்கு பெரிய ஃபேனு, அவங்களோட கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த ஷாட் வரும்போது அந்த ஒரு 2 கர்டன் நடுவுலேருந்து கம்போஸ் பண்ணாங்க. இப்படி தான் வரப்போகிறோம், அது ஒரே ஷாட்டில் அது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அன்றைக்கி தான் நிஜமே அவங்களோட கண்ணை பார்த்து பார்த்திபேந்திராவும் சரி நானும் சரி என்ஜாய் பண்ணேன். அப்பா இப்படி இன்னும் அழகாக இருக்குது அவங்களோட கண் அப்படிங்கிறது தான். பட் அது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் விக்ரம் சாரோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஒர்க் இருந்துச்சு. அவரோட தான் அந்த வார் சீக்வன்ஸ் எல்லாமே. அவர் அந்த கேரக்டர் வந்து பேசி 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 அதை ஏற்றிக்கிட்டே இருக்கார். அதுக்கு வந்து என்ன மாதிரி வெராசிட்டி வேணும், எந்த அளவுக்கு மேன்லியாக இருக்கணும். அவர் கூட லால் சார் வந்து சும்மா நின்னாலே சும்மா அவர் 6'3", 6'4" அப்படின்னு ஒரு பேசுகிறார். அதுக்கு முன்னாடி நான் டானாக்காரன் வேறு பண்ணோம். ஸோ அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் வந்து டப்புன்னு இமீடியட்டாக கேரக்டர் இறங்கி அடிச்சுட்டு போயிடுவார். விக்ரம் சார் வந்து இந்த லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஐ திங்க் இந்த டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தான்னு நினைக்கிறேன், அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணார், காதில் காட்டன் வச்சுட்டு ஒரு சீன் பேசிக்கிட்டு இருந்தார். காதில் காட்டன் வச்சா அது அவருக்கு மட்டும்தான் கேட்கும். நான் கூடயே நடந்து வந்துட்டு இருக்கேன், சுற்றி ஒரே சத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த குதிரையை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இது அந்த ஷாட் வந்து நான் இப்படியே பண்ணிக்கிட்டு வந்தேன். மணி சார் வந்து வாட் ஹேப்பன் சார், கேன் வி ஜஸ்ட் டூ ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி, சார் காட்டன் வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க, அது உங்களுக்கு மட்டும் தான் கேட்குது, எனக்கு கேட்கல. ஸோ நீங்கள் டயலாக் எப்போ முடிக்கிறீங்க எது முடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் இந்த சினிமாங்கிறது ஒரு தனி உலகம் சார். அதுக்குள்ளார ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எப்படி பண்ணுறாங்கங்கிறது வந்து அமேசிங். லைக் ஐஸ்வர்யா ராய் மேடம்லாம் வந்து தமிழ் பேச முடியாது, ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா தமிழ் படங்கள் பண்ணதால். புக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த எக்ஸாம் போனால் எவனாவது ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் படிக்கிறத பார்த்து நம்மளுக்கு பயம் வரும், நம்ம படித்தோமா இல்லையா, அந்தளவுக்கு பயம் வந்துச்சு அவன் பார்த்து. ஆனால் வந்தால் பக்காவாக டயலாக் சொல்லுவாங்க சார். தமிழ் உச்சரிப்புலேருந்து அது அவங்களே டயலாக் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தரும் டெடிக்கேட்டடாக இருக்காங்கிறது அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய சமகால நடிகர்களில் உங்களை ஆச்சரியப்படுத்திய நடிகர்கள், ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிற நடிகர்கள் யார் யாரெல்லாம்? ஒரு ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ பண்ண முடியுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் சார், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல இருக்குது. இப்போ எனக்கு தெரியுது ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஜானர் ஆஃப் படமும் எடுத்து உள்ளார இறங்கும் போது அந்த கேரக்டரை மாறணுங்கிறது எவ்வளோ வேலை இருக்குங்கிறது புரியுது. அந்த மாதிரி சேது பண்ணுறாரு சார், விஜய் சேதுபதி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. யதார்த்தமாக பண்ணுறதும் கஷ்டம்தான் எப்போவுமே. அது பிடிச்சது வந்து எனக்கு விஜய் சாரோட விஷயங்கள் அது எப்பவுமே பிடிக்கும் சார். அவர் விஜய் சாராகவும் இருப்பார், அதே நேரத்தில் அந்த ஒரு கேரக்டராகவும் இருப்பார். அந்த யதார்த்தம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் அவர் மட்டும்தான் மேக்ஸிமம் அவராகவே இருந்து பண்ணுற ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருக்காரு நம்புகிறேன். அண்ட் எனக்கு மாதவன் சாரும் ரொம்ப பிடிக்கும் சார். அவரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசி அந்த ராக்கெட்ரிக்கு அவர் பாடுபட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ அந்த மகாராஜாவில் விஜய் சேதுபதி பண்ணது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு கேரக்டராக எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவங்க 2 பேர் ரொம்ப பிடிச்சது சார் எனக்கு. இந்த திரைப்பயணத்தில்
விக்ரம் பிரபு என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நல்லது மட்டுமே தான் சார் பண்ணோம். ம். ஏன்னா அது 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 வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டதுன்னு நினைக்கிறேன். அது நம்மளோட ஆர்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் இப்படி அப்படி அசைஞ்சா கூட அது நம்மளை காட்டி விட்டுரும். என்றைக்குமே ஒரு படத்துக்கு போகும்போது அது முதல் படம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. அந்த ஒரு பயம் வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லலாம். இல்லை இது இது வந்து கரெக்டாக வருமா, நம்மளுக்கு இது புரியுதா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த 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 பயம் தான் சார் ஓடிக்கிட்டே இருக்குது. அது அந்த அந்த பயத்தை வந்து போக்குறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஏதோ ஒரு விதத்தில் அதுதான் ஹெல்ப் பண்ணுது நிறைய விஷயங்களில். ஸோ அது நிச்சயம் இருக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ உங்களோட மைண்டில் நீங்கள் என்ன படம் எடுக்கணும்னு நீங்கள் நம்பி வரீங்கன்னா அதுக்குள்ளே நான் இறங்கணும்னு நான் என்னோடய வேலையை பண்ணல. ஸோ அது வந்து உங்களோட மைண்டில் என்ன இருக்குன்னு கற்றுக்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. அது ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம் சார். அது நிறைய வந்து பட்டு புரிஞ்சு கற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து சொல்லும்போது நீங்கள் சொல்கிற கதை என் மைண்டில் வேறு மாதிரி ஓடும். கரெக்ட். அங்கே தான் ஏமாற்றம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் இறங்கு அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சார். நல்லது கெட்டது எல்லாருமே இது இங்கே நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லது மட்டுமே பண்ணு. இண்டஸ்ட்ரியில் கேமராமேனாக இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மரியாதை. மரியாதைங்கிறது உங்ககிட்டேருந்து வர்றது, அதை மட்டும் மாற்றிடாது. அவ்வளோதான் சார். விக்ரம் பிரபுவை விமர்சனங்கள் எப்போவாவது காயப்படுத்தியிருக்கா? பண்ணியிருக்கு சார். அது வந்து டார்கெட்டடாக சில விஷயங்கள் பண்ணாங்க. அது ஹர்ட் ஆச்சு. அது எதுக்காகன்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கு அகேன்ஸ்டாக போகல. அதுக்கு சரி அவங்க அப்படிப்பட்டவங்க பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம். அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதா ஓகே. நம்மளை புண்படுத்துச்சுன்னா ஓகே. இது எந்த அளவுக்கு நம்ம புண்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளுக்கு தெரியும் நம்ம எதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம், எதுக்காக பண்ணலன்னு. இன்றைக்கி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்க இல்லை நம்ம வாழ்க்கையில். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்ம அந்த ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருக்கிற நிலைமையில நம்ம பண்ண விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அவ்வளோதான். உங்களோட சர்க்கிளுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு. அதை தாண்டி வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம போய் வெளியில் போய் சொல்லணும்னு தேவையும் இல்லை. அது நீங்கள் என்றைக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு வளர்றீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட வளர்ச்சி இருக்குங்கிறது கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி புண்படுத்த போது நிறைய கற்றுக்கிட்டேன் சார். அது வந்து புண்படுத்துறதுங்கிறது வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் அதை தாண்டி வந்துட்டேன். ஐ திங்க் மெச்சூரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் அப்பா சொன்ன விஷயம் தான் நம்புகிறேன். இண்டஸ்ட்ரியை பற்றி நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது அதையும் சார்ந்த ஒரு விஷயம் தான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாங்கிறதால ஒரு டீ கடையில் பேசுகிறது சோஷியல் மீடியாவால் பர்ஸ்ட் ஆகுது. எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. நெகட்டிவிட்டி ஜாஸ்தி வெளியில் வருது. அதனால் ஒருத்தரால் அவங்களோட இரிட்டேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா வெண்ட் அவுட் பண்ணுற இடம் வந்து சினிமா சைடோ இல்லை பொலிட்டிக்ஸ் சைட்லேயோ போய் வெண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி. அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு தேவையில்லை சார். அது இட்ஸ் நாட் அ பர்சனல் அட்டாக். அது அவங்கள பற்றி ஜாஸ்தி சொல்லுது, நம்மளை பற்றி இல்லை. நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிவாஜி என்ற ஒரு மாபெரும் நடிகருடைய வீட்டு பிள்ளை அப்படின்றது ப்ளஸ்ஸு சார், மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் வரம் சார். அவருக்கு வந்து ஒரு பேரனை பிறக்கிறதுங்கிறது பெரிய வரம். அதுவும் அப்பாவுக்கு பிறக்கிறதுங்கிறது அதோட பெரிய வரம் நான் நம்புகிறேன். தாத்தாவும் ஒரு சிம்பிள் ஹியூமன் தான் சார். நான் அதனால தான் சரஸ்வதி சபதம் படம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறது அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு சிம்பிள். அந்த பார்த்துருக்கீங்க, வெள்ளை சட்டை, வெள்ளை இது போட்டு ரொம்ப சிம்பிள். எதை பற்றியும் பெருசாக பேச மாட்டாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. அவங்கள டெய்லி பார்க்க வரவங்க நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு லுக்கு கொடுப்பாங்க, ஏன்டா வந்தேங்கிற ஒரு லுக்கு கொடுப்பாங்களா, அதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். வரவங்களே பயந்து நடுங்கி அப்படியே ஐயா சும்மா வந்தோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அந்த டைமில் ஐ திங்க் பண்ணணும்னு நினச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஹி வாஸ் இன் எ ரிட்டையர்ட் லைஃப். நாங்கள் பெரும்பாலும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே அவங்க ரிட்டையர்ட் லைஃப்பில் தான். ஆமாம். ஸோ அதனால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ வருஷம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு தாத்தாவோட போய் உட்காந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கெலாம் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல் சார். உங்கள் வீட்டில் நிறைய நடிகர்கள், உங்களுடைய பெரியப்பாவும் ஒரு நடிகர். அவருடைய நடிப்பை அந்த படத்தில் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டது? அறுவடை நாள் தான் சார். அந்த டைமில் அறுவடை நாள். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஐ படம் பண்ணார்ல,
அவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்கள பார்த்தாலே இந்த ஒரு விஜய் மலைய லுக் ஒன்று வருமா, இப்போ அந்த ஸ்டைல்லே தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஓகே அங்கிளும் பண்ணுறாங்க அப்படின்றது தான். பட் அவங்களாம் வந்து ஒரு இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சிவாஜி சாரோட பசங்க அப்படின்னு, அவங்களாம் இன்றைக்கும் சிம்பிளாக தான் சார் இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான், நிறைய விஷயங்கள் தான். இன்றைக்கி சினிமா உலகத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் யார் யாரெல்லாம் நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு? நண்பர்கள் இருக்காங்க சார். கார்த்தி இருக்கார், அப்புறம் துல்கர், மம்முடி சார் பையன். இவங்க கிட்ட நான் நிறைய பேசுகிறது உண்டு. மித்தவங்க கிட்டலாம் ஜென்ரலாக பேசுகிறது. துல்கர் கிட்டலாம் வந்து இப்போ நாங்கள் ஆக்டிங் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்தோம். பாம்பே போயிருந்தபோது மீட் பண்ணோம். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸ். நாங்களும் ஆனால் சினிமாவை பற்றி பேசவே மாட்டோம். மீட் பண்ணோன்னா சாப்பாடு, ட்ராவல், இந்த மாதிரி விஷயங்கள் தான். படமாக நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். நடிப்பை பற்றி விமர்சிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். 2 மாதம் நாங்கள் ஆக்டிங் கிளாஸில் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அது தெரியும். பட் படமாக இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி கேரக்டர் நீ பண்ணியிருக்க நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது விளையாட இறங்குறது இல்லை. ஸோ அந்த எப்பவுமே இஸ் பேக்கிங்கில் லைக் வி சப்போர்ட் ஈச் அதர் சார். எனி டைம் ஏதாவது கால்னா வி கால் ஈச் அதர், அது இருக்குது. அண்ட் வி ஹாவ் அ வெரி காமன் ஃப்ரெண்ட் ரத்துல்னு ஒருத்தர் ஹைதராபாத்தில். அவரும் சினிமாவில் இறங்கணும் தான் வந்தார். ஆனால் சினிமாவுக்கு வெளியில் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கார். ஸோ நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். எல்லாருமே கடவுளை அனுப்பிச்சி விட்ட ஒரு சப்போர்ட்னு சொல்லுவோம். கார்த்தியோடும் அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவீங்களா? சின்ன வயசுலேருந்து தெரியும் சார். ஸோ அதனால் வந்து இப்போ தான் சினிமா உள்ளார வந்ததுக்கப்புறம் தான் இந்த சங்கத்துக்காக, நடிகர் சங்கத்துக்காக பேச ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் ஜாஸ்தி பேச ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான் சார். நான் என்னோடய வேலை இதுன்னு பார்ப்பேன். எனக்கு ஃபேமிலி டைம் ஜாஸ்தி பிடிக்கும். ஸோ வேலைன்னு இருக்கும் போது அந்த வேலை மட்டும் பார்ப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். தெரிஞ்சவங்ககிட்ட ஓரளவுக்கு பேசுவேன். என்ன எப்படி இருக்கீங்க, என்ன கார்த்திக் இப்போ நிறைய பேசுகிறது வந்து அவர் நான் சொல்லி தான் இப்போ கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றி நிறையா படிப்பேன், எல்லாம் பார்ப்பேன். ஸோ அவர்கிட்ட சொல்லி இப்போ அவரும் இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதாவது ட்ராவல்னா கேட்பாரு, நான் சொல்லுவேன் அவருக்கு. நீங்கள் ஒரு தயாரிப்பாளரும் கூட. பெரிய அனுபவம் சார் அது. கஷ்டமான அனுபவம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று தான் செய்யணும்னு நம்புகிறேன் சார். ஒன்று நடிகரமாக நடிக்கணும், தயாரிக்கணுமா தயாரிக்கணும். ஏன்னா அதுக்குள்ளார நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நிறைய புரிதல். அது ஏர்லியாகவே பண்ணதுக்கால இன்றைக்கி சினிமாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிச்சு. என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இன்னும் ஜாஸ்தி கொடுக்கணும். நம்ம இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு சைடில் இருக்குது. நம்ம வந்து க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்த வந்து க்ரியேட்டிவாக கரெக்டாக பண்ணிடணும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொடியூசரை அதை எப்படி எடுத்துகிட்டு போய் ஸ்டேஜ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும். அந்த நெட்வொர்க்லாம் ரொம்ப முக்கியம். அந்த நெட்வொர்க் பண்ணால் அதுக்காக பேசுகிறது நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் கஷ்டமான விஷயம் சார். இன்றைக்கி நம்மளோட இண்டஸ்ட்ரியை பற்றி கஷ்டமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் தானே வந்து காசு போடுறாங்க. ஒரு சக்ஸஸ் ரேட் அவ்வளோ கம்மியாக இருக்கிற இடத்துல நம்பி வராங்கன்னா அவங்களோட வேலை அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த நெட்வொர்க் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்படிலாம் ரொம்ப கஷ்டம் சார் அது உள்ளார. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட வேலைலாம் வந்து அந்த மரியாதைங்கிறத வந்து சினிமா ஷூட் பண்ணுற டைம்லேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. உங்களுடைய ஃப்யூச்சரை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? எவ்ரிடே எந்திரிக்க போது ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். அதனால் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் இப்படி இருக்கணுங்கிறதுலாம் வந்து இப்போ நான் 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி போனேன்னா நான் யோசிச்சதோட பெட்டரான ஒரு பொசிஷனில் இருக்கேன்னு நம்புகிறேன். பட்ட கஷ்டங்கள், இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்குமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டங்கள் தான் சார் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் கஷ்டமே வரக்கூடாது, இதே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த அடுத்த 5-10 வருஷம் நல்லா இருக்கணும். நம்ம என்ன நம்பி பண்ணுறோமோ அதை கரெக்டாக நம்பி பண்ணணும். இதுக்கு மேலேயும் வந்து இப்போ சொல்லணும்னா இப்போ இந்த கடைசி 5-10 வருஷத்தில் வந்த கஷ்டங்கள் திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லலாம் தவிர அது தாண்டி உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. பட் ரெடியாக இருப்பேன் சார் லைஃபுக்கு. இது தைரியம் தேவை, அது மட்டும் புரிஞ்சிருச்சு. விக்ரம் பிரபு கிரேட் மியூசிக் லவரா? பிடிக்கும் சார், எல்லா மியூசிக்கும் பிடிக்கும். வேர்ல்டு மியூசிக் நிறைய கேட்பேன். எனக்கு எப்பவும் சொல்லுவாங்க இந்த கஷ்டம் தெரிய போது தான் வேர்ட்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்போவுமே மியூசிக் தான் கேட்கும். இந்த வேர்ட்ஸ் கேட்குறதே ரொம்ப கஷ்டம். உன்னிப்பாக அது கேட்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் தான் கேட்கும்.
இல்லாட்டி எனக்கு இந்த 90s வந்த ரேமான் சாரும் இளையராஜா சாரோடையும் எனக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ஒன்லி மியூசிக் தான் கேட்குது. ஸோ அதனால் வேர்ல்ட் மியூசிக் கேட்பேன் சார் நான். அப்பா நடிச்சதுல ரொம்ப பிடிச்ச படம் நிறையா இருக்குது சார். தாத்தா மாதிரி தான். அதே தான் எனக்கு இப்போ டக்குன்னு சொல்லணுன்னா அக்னி நட்சத்திரம், சின்ன தம்பி, சின்ன மாப்பிள்ளை. சின்ன மாப்பிள்ளையாளுக்கெல்லாம் அந்த காமெடிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நினைவு சின்னம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேத்தாஸாக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் அது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்சட்டாலிட்டி என்னன்னா, ஆமாம், இன்னொரு பக்கம் எமோஷன் சீனில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவாரோ அந்த அளவுக்கு காமெடி சீன் பிச்சு வருவார். எல்லா காமெடி ஆக்டர்ஸோடும் ஒரு சூப்பர் வைப் இருந்தது. ஆமாம். என் தங்கச்சி படித்தவர், அதுவும் நீங்கள் எமோஷன் சொல்கிறதும் காமெடி சொல்கிறதும் எல்லாமே இருக்கு. ஆனந்த், அப்புறம் மைடியர் மாத்தாண்டன், இந்த மாதிரி நிறையா இருக்குது சார். நம்பர் 1 ஃபேன் சார். ஸோ அதனால் நிறையா படங்கள் இருக்குது. எதுவும் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. பொன்மனம்னு ஒரு படம், அதில் வந்து அப்பாவே இருந்திருப்பாங்க. அப்பா எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ரொம்ப கைண்ட் ஹார்ட்டுன்னு, அது பொன்மனம்ங்கிறது அவங்களுக்கு ஒட்டின ஒரு விஷயம். உங்கள் மிஸ்ஸஸ் உங்கள் படங்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? ஆமாம் சார். நானே பயங்கரமான கிரிட்டிக்கு எனக்கே. அப்படியா? அதையும் தாண்டி ஏதாவது ஒரு அடி வாங்கணுன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஸோ அவங்க ஃபுல்லாகவே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இது தேவை. இப்போ அவங்ககிட்ட பேசிட்டுனா அதுக்கு மேலே பேசணும் தேவையே இல்லை. மேக்ஸிமம் சிஸ்டர்கிட்டயோ அம்மாகிட்டயோ பேசுவேன். அவங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லி விட்டுருவாங்க. எது இருந்தாலும் அவங்களும் ஒரு ஆடியன்ஸ் தான், நானும் ஒரு ஆடியன்ஸ். ஆமாம், அது தேவை சார். ஒரு ரியாலிட்டி செக்னு சொல்லுவாங்கல்ல, அது தேவை. ஸோ இவங்கெல்லாம் பேசிட்டுலாம் யாராவது ஒருத்தர் வியூவர்ஸ் கொடுத்தா கூட எதுவும் தேவை இருக்காது. ஏன்னா எது இருந்தாலும் நேராக சொல்லிடுவாங்க. நானும் அதை விருப்பப்படுவேன். ஏன்னா லைக் ஐ செட், ஐ எம் மை பிக்கெஸ்ட் கிரிட்டிக். நான் அதுலேருந்து கற்றுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்து சொல்லணும்னு தேவையில்லை. ஆனால் எப்போவுமே இப்போது சத்யராஜ் சாரோட நடிக்கும்போது சத்யராஜ் சார் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார். நம்ம ஏதாவது ஒரு சீனில் ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அதை பற்றி எடுத்து பேசுவார். விக்ரம், நீங்கள் இது இப்படி பண்ணீங்களே, அப்படி பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஓகே, அது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொச்சப்படுத்தி பேசுகிறாங்களா, அது எனக்கு பிடிக்காது. அதுதான் இந்த ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் மாற்றிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற மரியாதையும் கொஞ்சம் நீடிக்கும் சார். உங்கள் வீட்டில் சொல்கிற விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? ஓகே சார், நான் ஐம் ஓகே ஃபார் தேட். சொல்லணும்ல, யாராவது சொல்லணும்ல. க்ளோசஸ்ட் பீப்புள் சொன்னால் தானே பெஸ்ட்டு. கரெக்ட். அவங்க இது வந்து ஹர்ட் ஆகும் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப ஐ டேக் இட் வெரி ஹெட் ஆன் சார். ரொம்ப நன்றி. எஸ் சார். உங்களுடைய அனுபவத்தில் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.